ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி JTAG பாக்ஸ் மூலமாக எப்படி Qualcomm பேஸ்டு சிப்செட்டில் ஃபிர்ம்வேர் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படி இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டம் ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு OS ஃபைல், ஒரு ஐசியில் இருக்கக்கூடிய OS ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு எப்படி ரைட் பண்ணணும்னு போட்டிருந்தோம். இப்போ ஒரு ஐசியில் வந்து நம்மளுக்கு ஃபிர்ம்வேர் ஃபைலே கிடையாது. அப்போ அந்த Qualcomm பேஸ்டு வரக்கூடிய ஐசியில் எப்படி ஃபிர்ம்வேரை ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னோட JTAG Plus டூவில் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி அந்த Qualcomm பேஸ்டு வரக்கூடிய அந்த மொபைல், அதாவது கூல்பேட் மொபைலுக்கு நான் OS வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் கூகுள் மூலமாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பை வெண்டாரை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து அந்த சிப்செட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் OS ஃபைலை லோட் பண்ணணும். ஸோ அந்த ரா ஃபைல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரா ப்ரோக்ராம் ஃபைலை வந்து என்னோட ட்ரைவில் ஸ்டோர் பண்ணியிருக்கதை ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் கூகுளில் டவுன்லோட் பண்ண ஃபைல் இது. ஸோ அது எனக்கு இந்த பார்ட்டிஷன் எல்லாமே இந்த பக்கெட்டு காட்டும். ஸோ காட்டின பிறகு நான் ஜஸ்ட்டு கீழே எனக்கு ரைட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரைட்டை கிளிக் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், OS ஃபைல் ரன் ஆரம்பிச்சிடும். சார் சேமஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் ரீட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி தானே சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அந்த ஐசியில் இருக்கக்கூடிய OS ஃபைலை எடுத்துகிட்டு ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் பண்ணும். இது வந்து இப்போ வந்து Qualcomm பேஸ்ட் சிப்செட்டாக இருக்கட்டும், இல்லை MediaTek பேஸ்ட் சிப்செட்டாக இருக்கட்டும். ஸோ சிப்செட் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபிர்ம்வேர் ஃப்ளாஷ் பண்ணுறது அதைத்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு அன்லாக் டூல்லையோ இல்லை வந்து ஒரு ஃப்ளாஷ் டூல்லையோ எதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், OS வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ அதில் என்னால் ஃப்ளாஷ் பண்ண முடியல, லோகோ ஹேங் ஆன்லேயே நிற்கிது, இல்லை ஃபோன் ஏதோ டெட் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சுன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஐசியோ ISP நோட் மூலமாக தான் நம்ம வேலை பார்க்கணும். ஒன்று U5 பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலமாக பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஈஸி JTAG பாக்ஸ் மூலமாக பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்குது. ஒரு ஃபோனில் வந்து எனக்கு வந்து ஃபிர்ம்வேர் வந்து பிரேக் ஆயிடுச்சு, சரி ஃபிர்ம்வேர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எப்படி ஒரு ஈஸி JTAG மூலமாக ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்படி வீடியோ பார்த்து நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சேர்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம OS ஃப்ளாஷ் பண்ணி முடிச்ச உடனே இதுக்குரிய செக்யூரிட்டி ஃபைல்ஸை ரைட் பண்ணணும். ஸோ அந்த செக்யூரிட்டி ஃபைல்ஸ் எப்படி ரைட் பண்ணணும், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம எப்படி ரைட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடியது புரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்செட் பேஸ் பண்ணி ரைட் பண்ணக்கூடியது. ஸோ OS ரன் ஆகி முடிஞ்சோடனே அது எப்படி OS இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, கவனமாக வீடியோ பாருங்கள். ஸோ ஃபிர்ம்வேர் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரைட் ஆயிடுச்சு. ஸோ ரைட் ஆனது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபார்மேட்டிங் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்திருக்குங்களா. ஸோ ரைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், செக் EMMC கொடுத்து உங்களுக்கு நான் என்ன ஃப்ளாஷ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபிர்ம்வேர் என்ன அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ முதல்ல எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் இருந்திருக்காது. இப்போ பாருங்கள், கீழே உங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் என்ன, சிப்செட் என்ன, டிவைஸ் என்ன, OSன்றது உங்களுக்கு தெளிவாக காட்டும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபிர்ம்வேர் ஃபைலை ரைட் பண்ணுறதுக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.